ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். நீ பெரும் கலைஞன், நிரந்தர இளைஞன், ரசனை மிகுந்த ரகசிய கவிஞன். ஓர் உயிர் கொண்டு உலகத்தில் இன்று 1000 பிறவி கொண்டாய். உன் வாழ்வில் 1000 பிறைகள் கண்டாய். சோதனை உன்னை சூழ்ந்து நின்றாலும் சோதனை முயற்சி சோர்வுறவில்லை. ஆய்ந்து முதல் நீ ஆடி வந்தாலும் ஆக்சிஜன் குறையவில்லை. சொன்னால் கேள், ஆஸ்கள் தூரமில்லை. உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட அப்பாடா இந்த ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு டீச்சர்னு எந்த தொல்லையும் இல்லைடா. இந்த லீவுக்கு ஜாலியாக இருக்கலாம். ஆமாண்டா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். டேய், ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரட்டும், அப்புறம் பாஸ் ஆகணும். அப்புறம் தானே நீங்கள் சொல்கிற என்ஜாய்மெண்ட்லாம். வீட்டில் எந்த காலேஜ் சேர்ப்பாங்கன்னு தெரியலடா. டேய், காலேஜில் புது புது பொண்ணுங்கள்லாம் வரேன்டா. இப்போ தான் 12th எக்ஸாமே முடிச்சுக்கிறோம், அதுக்குள்ளே காலேஜ் பொண்ணுங்க வரைக்கும் போயிட்டீங்களேடா. டேய், இவன் என்னடா அமுக்கணும் பூனை மாதிரி அமைதியாக வரான். இல்லை நண்பா, உங்களுக்கு படிக்க கால் இருக்காங்க, எனக்கு அப்படியா? எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும். நீ என்ன தானே சொல்ல வர? இடத்துல வேலை கேட்டிருக்கேன்டா, என்னன்னு பார்க்கணும். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில. நலன்மிசை ஏங்கினான் இளநடி சேர்ந்தார். பாட்டி, எக்ஸாம் தான் முடிஞ்சிச்சு பாட்டி. சரியா, பாப்பா வந்ததுலேருந்து அழுதுங்கிறா, என்னன்னு தெரியல, போ கேளியா. என்ன ரிகானா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைண்ணா. பாட்டி தான் சொல்லிச்சு நீ அழுதுட்டு இருக்கேன்னு. என்னாச்சு சொல்லுமா? அக்கா, நானும் உங்க கூட விளையாட வரட்டா? வா, நீயா எங்க கூட வா, விளையாட வரியா? வாட் எ ஜோக். நீ எங்க கூட விளையாட வரியா? உங்களோட ஹேர் ஸ்டைலும் உங்க ட்ரெஸ்ஸிங்கை பாரு. விடு பாப்பா, நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆகும், அப்போ பார்த்துக்கலாம். டேய், என்னப்பா 2020 சிஎம் கிளம்பிட்டா.
நான் 2 டீண்ணா. ஹலோ நண்பா, எங்கடா இருக்க? ராஜஸ்தான் வந்திருக்கேன்டா. நானும் ஆர்டிகோ காஃபி ஷாப் வந்திருக்கேன்டா. ராகாவை கொண்டு வந்துரு. டேய், நேற்று நியூஸ் பார்த்தியா இல்லையா? அகமதாபாத்தில் வேறு ஃப்ளைட் ஆக்சிடென்ட். வாடா மொக்க ஜோக்கு மாதேவ். அப்படியே ஒரு நல்ல ஜோக்கு நல்லவனா, இவர் புது ஜோக்கு பூங்காவனா. என்ன ராகவ், எந்த காலேஜ் சேரலாம்? நான் எங்கடா காலேஜ்லாம் படிக்கிறது? நான் வேலைக்கு போனால் தான் எங்கள் வீட்டை பார்த்துக்க முடியும். தங்கச்சி வேறு இருக்குது. வேலைக்குண்ணா எங்கே? ஒரு இடத்துல வேலைக்கு கேட்டிருக்கேன்டா, கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ காலேஜ் ஒரு ஐடியாவே இல்லையா? இதோ வெயிட் பண்ணுங்கடா, கால் வருது, பேசிட்டு வரேன். ஹலோ, யாரு? என்ன தம்பி, யாருன்னு தெரியுதா? யாருன்னு சொன்னதானே தெரியும். நான் ஏதாச்சும் வேலை இருந்தால் கிடைக்குமாண்ணா? ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கண்ணா, நல்லா செய்வேண்ணா. வேலையெல்லாம் கிடையாது, போப்பா நீ. எது எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? என் தங்கச்சியை படிக்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேண்ணா. சரி, அண்ணன் கால் பண்ணுறேன், நீ கிளம்பு. ஃபிகர் எதனா மாட்டிக்கிச்சாண்ணா? டேய் பார்த்துப்பா, அப்புறம் மாட்டிங்கன்னா ஒருத்தர்னு காண போட்டு போகிறாங்க. டேய், இவன் ஒருத்தன். சரி, அந்த பண்ணூரில் சிக்கனை வெள்ளை க்ரீம் வச்சு கொடுப்பாங்களா, அது ஒன்று ஆர்டர் பண்ணேன். எது எங்கே வைப்பாங்க கூட தெரியல. அது பேர் பர்கரா? அது இங்கெல்லாம் இருக்காது. ஏன்னுச்சு வாங்கடா. பாட்டி சாப்பிட என்ன இருக்குது பாட்டி? வச்சு சாம்பார் சூடு பண்ணி வச்சுக்கிறையா, அதை எடுத்தாரையா? பாட்டி, நம்ம வீட்டில் இது வரைக்கும் பிரியாணியே செஞ்சதில்லை பாட்டி. நாளைக்கு செய்யுங்க பாட்டி. ரிகானா, அண்ணனுக்கு வேலை கச்சிடுச்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ கேளு, வாங்கித்தரேன். தங்கச்சின்னு தங்கச்சிக்காக மேல் படிப்பு நிறுத்திட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறியாயா? ஜாக்கண்ணாவை பார்க்கணும், வேலை கேட்டிருந்தேன். அவர் தான் இன்றைக்கி வர சொன்னார். ராகவ். வர சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. ஐயோ அண்ணா, அந்த வேலைலாம் வேணாண்ணா, பயமாக இருக்குண்ணா, ரொம்ப தப்புண்ணா. இப்போலாம் எத்தனை டிகிரி படித்தாலும் எங்கே சுற்றினாலும் எந்த வேலையும் கிடைக்கிறது இல்லை. இப்போ மார்க்கெட்டிங்கே இதாண்டா. இதில் மட்டும் நீ ஜாயின் பண்ணிட்டேன்னா நீ எங்கேயோ போயிடலாம் அண்ணா. உன்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தா அட்வான்ஸு.
நீயா எங்க கூட விளையாட வரியா பாட்டி என்ஜோ உங்களோட ஹேர் ஸ்டைலும் உங்க ட்ரெஸ்ஸிங்கை பாரு. பாட்டி இது இருக்கு நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சதே இல்லை பாட்டி, நாளைக்கு செய்யுங்க பாட்டி. சரிண்ணா, நான் பண்ணுறேண்ணா. ஐயோ 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 சரக்கு எங்கடா? சரக்கு எங்க? சொல்றா சொல்றா, ஏய் சொல்றா. மச்சி என் வேலைக்கு ஆக மாட்டான், நீ என்னன்னு கவனி. ஏய் என் வேலைக்கு ஆக மாட்டான், அண்ணேட்ட தூக்கு. இவன் பேர் வெற்றி பாண்டியன். வறுமையில் கஷ்டப்படுற பசங்க மனசை மாற்றி பணத்துக்காக கடத்தல் பிஸ்னஸ் பண்ணுறான். தண்ணி தொட்டது இந்த வெற்றி பாண்டியனோட சரக்குடா. இங்கிருந்து நீ உயிரோட போயிடுவியா? பாண்டியா, பையனை அனுப்பியிருக்கேன், பார்த்துக்கோ. ராகவ், என்ன நண்பா வேலைக்கு போற சொன்னேன், வேலை கிடைச்சிட்டா? ஆமாண்டா, வேலை கிடச்சிச்சு, போயிட்டு தான் இருக்கேன். சூப்பர் நண்பா, நீ சொன்ன மாதிரியே வேலைக்கெல்லாம் சென்ட்டேன். என்ன வேலைடா? இந்த வேலை நீ உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது. கம்பெனியில் சேர்ந்துருக்கேன்டா. சூப்பர் நண்பா, ட்ரீட்ரா. தம்பி ராகவ், இது 10 லட்சம் ரூபாய் சரக்கு. இது எத்தனை பார்ட்டி என்கிட்ட சேர்த்துட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடு, சரியா? நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன். டேய், இவங்க கூட 2 பேர் போங்கடா. பரவாயில்லையே, பையன் இவ்வளோ சீக்கிரம் வேலை கற்றுக்கணும் நம்மளுக்குது. ஃப்ரெண்டுக்கு ஆக்ஷன் ஆயிடுச்சு, நான் போகணுண்ணே. ஏய் வளாரியா, உன்னை நம்பி 10 லட்ச ரூபா சரக்கு போட்டு வச்சுக்கிறேன், விட்டு போகிறேன்ற. அவன் என் உயிர் நண்பனை, நான் போய் ஆகணும். சரக்கு எடுத்து போய் சேர்த்துட்டு பேமெண்ட்டை வாங்கினது கொடுத்துட்டு நீ எங்கே வேணும் போ. எனக்கு இதை விட என் நண்பன் தானே முக்கியம். பணம் முக்கியம் தானே அந்த வேலைக்கே வந்த. இப்போ பணத்தை விட உன் நண்பன் முக்கியன்ற. என்னையா பணம் பணத்துக்காக பாசத்தை விட்டுற முடியுமா? என் தங்கச்சி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர தானே இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தேன். என்ன பேசுற? யோ போயா. நீ வேலைக்கு போறதுல இருந்து எங்களை பார்க்க வர மாட்டேங்கிற.
அதனால தான் ஒன்று பிளான் பண்ணி இங்கே வர வச்சோம். மச்சி எங்களுக்கு உலகம் மறந்து போச்சு பத்தி உசுறு முழுக்க பேச்சு நெஞ்சு துளைக்குதே உயிர் வரைக்குதே நம்மை நாமே நம்பி வாழ்ந்த நட்பு மீண்டும் வருமா? ஃபோட்டோ எப்படி ஏதோ தப்பு. டேய் எதுக்குடா இவ்வளோ அர்ஜென்ட்டாக நான் இங்கே வர சொன்னேன்? என்னடா பண்ணுறது? எப்படியாச்சும் கண்டுபிடிக்கண்டா, என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய் என் மாமா ஒருத்தர் போலீஸ் ஆகிறார், அவர்கிட்ட சொல்லாமா? சூப்பரா, சரி இப்போ உடனே கேள்றா. சரி தம்பி, நீ கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தம்பி இங்க வாப்பா. இவனை எங்கன்னா பார்த்துருக்கியா? ஏய் இங்க வா. இவனை எங்கன்னா பார்த்துக்கிறியா? சார் யாருன்னே தெரியாது, என்ன வந்து கேட்டுக்கிறீங்க? ரெடி பண்ணோம். ஆமாமே, என்ன இந்த பக்கம்? ஏய் நீ இங்கே தான் இருக்கியா? ஆமா இங்கே தான் இருக்க. என்ன பண்ண போற? டேய் இவரா ரவுடி, இவருக்கே முடி வெட்ட காசு இல்லை, முடி வளர்த்துன்னு சுற்றி நிற்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இவனை நீ தானே கொன்ன? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவன் போட்டோ காட்டி நான் தான் கொன்னேன்னு சொன்னா ஏத்துக்கணுமா அப்படின்னு சொல்லுன்னு பாத்தியா? ஆமா நான் தான் கொன்னேன். என்ன பண்ண போற? ஏய் பொறுக்கி, ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு அறிவில்லையா? ஏய் அவனால எனக்கு 10 லட்சம் லாஸு. சார் என்ன சார் எங்கள் இடத்துல வந்து திமிரா பேசினுக்கிறீங்க? உங்களுக்கு லத்திலாம் தேவைப்படாது. என்ன போலீஸு கண்ணுலாம் புர்ரா. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, நாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. காட்டோரமே குறும்பாடு, அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரமே அங்க இருக்கிறான் பாரு, 2 பேர் போங்கடா. போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஏய் நீங்க யாருமே வேலைக்கு ஆக மாட்டீங்க, நான் போறேன் இருடா. ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ, தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. அடத்தார தம்பட்டம் தட்டட்டும் கொட்டட்டும் நானாட, நிக்கட்டும் பூவாரம் போடத்தான். பாரு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் பாலாட, யாரும் வம்புக்கும் தும்புக்கும்
எங்கிட்ட வாராம ஓடத்தான் பட பொக்கிரியாளுதான் மோதினா சூழுதான் நாம் பாஞ்சாட மூக்குதான் மகரதான் எகிரித்தான் போக்குமே நாம் பந்தாட. சொல்கிறேன் தம்பி ராகவ், இது 10 லட்சம் ரூபாய் சரக்கு. இது எத்தனை பார்ட்டி என்கிட்ட சேர்த்துட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடு. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஏன் பார்த்துக்கிறேன். ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமாக போகணும். சரக்கு எத்தனை சேர்த்துட்டு பேமெண்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ எங்கே வேணும் போ. எனக்கு இதை விட என் நன்மை தானே முக்கியம். அதனால் அன்னைக்கு அவன் தங்கச்சி கடத்ததுக்கு என்னோட ஆளுங்களை அனுப்பிச்சேன். டேய், எதுக்குடா என் தங்கச்சி கடத்தின? இந்த மாரி சில்லற பையன்கிட்ட பேசுகிற மாரி இல்லைடா. இந்த பிஸ்னஸுக்கு காரணம் வெற்றி பாண்டியன் இல்லைன்னு போலீஸுக்கு தெரிய வந்தது. இந்த விஷயத்துக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சாரு. அவர் தான். பேர் முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமாக யுத்தங்கள் நடக்குது. நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு. ஆனால் ஒன்று மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. எவனாயிருந்தால் என்ன, யமனாயிருந்தால் என்ன, சிவனாயிருந்தாலும் உனக்கு சமமாய் அமைவேனா. பணமாயிருந்தால் என்ன, பிணமாயிருந்தால் என்ன, நான் உயிரோடு இருந்திடவே எவனையும் உணவாய் உண்டேனா. இவர் தான் பேப்லோ, கொலம்பியன் எஸ்கோபர் பிஸ்னஸோட ஹெட்டு. இவர் தான் இந்த கொலம்பியன் சிட்டிலேயே பெரிய தாதா. அதனாலேயே இவரை பேப்லோ தாதான்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு கீழே நிறைய ரவுடிங்க வேலை செய்கிறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற பசங்களை இவரோட வழியில் கொண்டு வர வைக்கிறது தான் இந்த ரவுடிங்களோட வேலை. மன்சூரு, நீ வேணா அப்போல இருந்தே வில்லனா இருக்கலாம். ஆனா இப்போ இங்க நான் தான் வில்லன். இந்த விஷயம் தெரிஞ்ச போலீஸ் பாப்லோ தாதா இடத்துக்கு போயிட்டு எல்லாரையும் அடிச்சாரு. பாப்லோ கேங் தான் ரிஹானாவை கடத்தி வச்சிருக்காங்கன்னு போலீஸுக்கு தெரிய வந்தது. 2 ஆப்ஷன் தரேன். அந்த குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வந்து வண்டியில ஏறு. ஏய், யார் வந்தாலும் வெட்டுவா, யார் வந்தாலும் தூக்குவா. பாக்குறியா, இங்கே எல்லாத்தையும் பண்ணுவா, எது வேணா செய்வா. ஒரு வழியாக பாப்லோ தாதாக்கு நல்ல மனசு வந்து ராகவ் கொன்னதுக்கு பதிலாக அவன் தங்கச்சி ரிஹானாவை படிக்க வச்சாரு. அன்னைக்கு நான் உன்னை சீப்பாக பேசணும், இன்னைக்கு எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எங்களே தொகுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டியா? அக்கா, நீங்கள் பணத்தில் முதல் இடத்துல இருக்கீங்க, நான் படிப்புலேயும் போட்டிலையும் முதல் இடத்துல இருக்கேன். யாரும் யாரோட உயர்ந்தவங்களும் இல்லை, யாரும் யாரோட தாழ்ந்தவங்களும் இல்லை. நம்ம மேலே இருக்கன்னு யாரையும் குறைச்சி பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே சமம்னு நினைக்கிறோம். ஞாபகம் வச்சு குடுகுடுப்பக்கார சொல்லும் குரளி வித்த கதை இல்ல, புள்ளைகளை பயம் காட்டும் பூச்சாண்டி கதை இல்ல, அண்ட புழுகன் அபுத்து விடும் ஆவி கதை இல்ல, விக்ரமாதித்ய சொன்ன வேதாள கதை இல்ல, விளக்கு தெச்சா பூதம் வரும் அல்லாவுதீன் கதை இல்ல, இது தண்டட்டி கிளம்ப
கவி சொல்லும் தனியான கதைதானே கதைதானே அட நம்ம நினைச்சது நடந்துருமா சிங்கம் மறுபடி திரும்புதம்மா முன்ன ஒரு கதை இருந்ததம்மா இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா நின்ன இடம் பத்தி எரியுதம்மா அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா அந்த ஒருவனை அடையுதம்மா They won't choose, they won't choose it. 22 to the door, change his mind. நான் வருவேன் என காத்திருந்தே அடித்தான் ஒரு நாள் ஜெகனே அவன்தான் வாய் பிளந்தே சனம் பார்த்திட வாழ்ந்தவன் போல் பிளம்பாய் ஒரு நாள் எழுந்தான் எல்லாரின் மீதும் கல்லாகி மூடும் அப்போது யார் எழுவா பாரே வாழ்வீசும் போதும் நிற்காமல் போதும் நீதானே வா ஒருவா Written on the walls for a king, the proof and the truth rang from me. Answered every call when they beckoned, billion angels in the sky sang for me. Trying to run up, wasn't ready then. Needed all the healing she would offer. See, the truth was I was crippled by the thought of having blood upon my head for many men. Bodies, falling by the dozen. Freedom, calling on my name to be the leader. Nothing needed when they kneel and see them through the night so they can see the sun. நீயும் தூரம் போக நெஞ்சு புண்ணா கிடந்தேன் ஒப்பாதம் போகும் பாத வழி மண்ணா கிடந்தேன் காலம் தாண்டி உயிர் ஊரக்கணிதே ராச வந்தா உலகெல்லாம் அடைஞ்ச ஏலே They won't choose, they won't choose it. 22 to the door, change his mind. தம்மமும் தர்மமும் காக்கிற பித்த அடிபட்டு ஏறிய யுத்த பேனனிச்சா இவன் மேல் விரல் வெப்ப வீரனாம் கர்ணனுக்கே இவ அப்ப Flowers for the ones who fell too young, halos for the saints that didn't make it. Pour up for the sacrificial lamb that never seen the light of day. I had to make a choice to walk the life that's predetermined. I was offered all my freedom for the fear. We can see this by the people in this waiting as the one.